எபிசோட் 204. தமிழ்வாணன் வேந்தனை தாக்க தனது சக்தியாற்றலை வெளியெடுத்தான். அதை பார்த்து அங்கிருக்கும் எக்ஸ்பர்ட்களும் மக்களும் அங்கு என்ன நடக்கப் போகிறது என்று தெரிந்து கொள்ள மிகவும் ஆர்வமாக இருந்தார்கள். அந்த சக்தியாற்றல் வந்து தமிழ்வாணனின் கைகளில் தஞ்சம் புகுந்தது. அவன் அதை சற்றும் தாமதிக்காமல் வேந்தனை நோக்கி தாக்கினான். அந்த சக்தியை பார்த்த வேந்தன், டே முட்டாள், இன்னைக்கு என் சக்தி என்னன்னு நீ பார்க்க தனடா போற என்று கோபமாக கூறிவிட்டு அவனது சக்தியை எடுத்தான். அப்போது அவனுக்கு பின்னால் இருந்த யானை ஸ்பிரிட் திமிரிக் கொண்டு இருந்தது. வேந்தன் கையில் ஒரு நெருப்பு சக்தி வந்தது. அதை தமிழ்வாணனை நோக்கி தாக்கினான். அதை பார்த்த தமிழ்வாணன் திகைத்து போனான். அந்த இரண்டு சக்திகளும் ஒன்றையொன்று மோதிக்கொண்டது. அந்த சக்தியாற்றல் இடத்தையே உலுக்கியது. அது மட்டுமின்றி அங்கிருந்த அனைவரும் காதை மூடிக்கொள்ளும் அளவிற்கு மிகப்பெரிய சத்தமாகவும் இருந்தது. சாதாரணமாக இரண்டு சக்திகள் மோதினாலே மிகப்பெரிய சத்தத்தை உண்டாக்கும். அப்படி இருக்கும்போது இவர்கள் இருவரும் அந்த சக்தியாற்றல் கிடைக்கும் இடத்தில் சண்டை போட்டதால் எப்போதும் போல் இல்லாமல் 2-3 மடங்கு வலிமையாக சத்தம் கேட்டது. அந்த இடம் முழுக்க நெருப்பு சக்தி சூழ்ந்தது. அப்போது வேந்தனின் யானை மீண்டும் வேந்தனுக்கு முன்னால் வந்து இருப்பினும் வேந்தன் அந்த சக்தியை பயன்படுத்தவில்லை. அப்போது அந்த சக்தியாற்றல் இடத்தில் ஒருவர்தான் இருக்க வேண்டும் என்று மீண்டும் இருவருக்கும் ஒருமுறை வார்னிங் கொடுத்தது. அதை பார்த்த வேந்தன் தனது நெருப்பு சக்தியை எடுத்து ஒரு பந்து போல தயார் செய்து கொண்டான். அந்த நெருப்பு பந்துகளை தமிழ்வாணனை நோக்கி எரிந்து கொண்டே இருந்தான். தன்னை நோக்கி பல நெருப்பு பந்துகள் வருகிறதே என்று பார்த்த தமிழ்வாணன் உறைந்து போனான். அப்போது அந்த ஒரு நெருப்பு பந்திலிருந்து தப்பித்தான் தமிழ்வாணன். அந்த நெருப்பு அவனுக்கு பின்னால் இருந்த தரையில் விழுந்ததும் அது அப்படியே வெடித்து சிதறியது. அது மனித உடலில் பட்டால் அவர்களது உடல் சிதறி இறந்து போவார்கள் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. அதை தெரிந்து கொண்ட தமிழ்வாணன் அந்த நெருப்பு பந்துகள் மீது தனது முழு கவனத்தையும் வைத்து அதிலிருந்து தப்பித்துக் கொண்டே அவனது சக்தியை எடுத்து வேந்தனை தாக்கிக் கொண்டிருந்தான். இருவருக்குமான சண்டை மிகவும் கொடூரமாக போய்க் கொண்டிருந்தது. விஜயன் எண்ணியது போல் தமிழ்வாணன் சக்தி பலவீனமாக தெரியவில்லை. அவனும் பலம் வாய்ந்த வீரன்தான் என்று சிறிது நேர இடைவெளியிலேயே வேந்தன் தெரிந்து கொண்டான். அதே போல் மறுபக்கம் ஆதனும் அவனது ஆற்றல் சக்தி வாய்ந்த இடத்திற்குள் சென்றான். அவனும் அந்த புலிச்செல்வனை நோக்கி நடந்து செல்லும் போது அந்த இடத்திலிருந்து வந்த சக்தி அவனது உடம்பையும் கவர் செய்தது. அந்த சக்திகள் வந்து அவனது உடம்பை மூடிக்கொண்டதும் ஆதன் அதன் வலிமையை புரிந்து கொண்டான். இந்த 2வது சக்தி ஆற்றல் இடம் முதல் இடத்தை விட ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. அதனால இந்த இடத்துல எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் புலிச்செல்வனை வெளியேற்றி ஆகணும் என்று நினைத்தான். ஆதன் அந்த இடத்திற்குள் சாதாரணமாக செல்வதை பார்த்த எக்ஸ்பர்ட்கள், இந்த ஆதனால் எப்படி இவ்வளவு சாதாரணமா அந்த சக்தி ஆற்றலுக்குள்ள போக முடியுது? நம்மளால எல்லாம் முதல் ஆற்றல் சக்திக்குள்ளேயே போக முடியல. அதுவும் இல்லாம அந்த சக்தி ஆற்றலுக்குள்ள புலிச்செல்வன் வேற இருக்கான். இப்போ அங்க என்ன ஆக போகுதோ என்று கூறினான். அதை கேட்ட அங்கிருந்த மற்றொரு எக்ஸ்பர்ட், அட அதெல்லாம் விடுப்பா, இந்த போட்டி வாழ்வாசாவா போட்டின்னு எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் என்ன தைரியத்துல ஆதம் புலிச்செல்வனை பார்க்க இவ்வளவு வேகமா போறான்? அங்க போய் இவன் சண்டை போட்டு ஜெயிச்சா சக்தி ஆற்றலை எடுக்கலாம், இல்லனா இறந்துருவானே. இவன் இத பத்தி எல்லாம் யோசிக்கவே இல்லையா என்று கூறினான். இப்படி எக்ஸ்பர்ட்கள் அனைவரும் அவரவர் கருத்துக்களை பேசிக் கொண்டிருந்தார்கள். மறுபக்கம் மக்களும் அவரவர் கருத்துக்களை கலந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அங்கிருந்த எக்ஸ்பர்ட்கள் பேச்சு ஆதனுக்கு கேட்டது. இருப்பினும் அவன் அதை பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை. அவன் அவர்களை திரும்பி பார்த்து சிறு புன்னகை செய்துவிட்டு அந்த சக்தியாற்றல் இடத்தில் முன்னேறி கொண்டிருந்தான். ஆதன் என்ன நினைத்தான் என்றால், அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் உலகத்தில் எதுவும் எளிதாக வந்து கையில் கிடைத்து விடாது. எந்த விஷயம் வேண்டுமானாலும் அதற்காக அவர்கள் தங்களது உயிரையே பணயமாக வைக்க வேண்டும். அப்போதுதான் அந்த விஷயம் நடந்தேறும். அந்த உயிரை பணயம் வைத்து ஒரு விஷயத்துக்காக போராடும் போது அந்த வீரனின் உயிர் கூட போக வாய்ப்பிருக்கிறது. ஆதனுக்கு அங்கிருக்கும் புலிச்செல்வன் பலவீனமானவன் என்று நினைக்கவில்லை. ஏனென்றால் அவனுக்கு நன்றாக தெரியும் புலிச்செல்வன் சந்திரா அகாடமி வீரர்களில் ஒரு தலை சிறந்தவன் என்று. இருப்பினும் இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் உலகத்தில் போராடினால்தான் பொக்கிஷம் கிடைக்கும் என்று தெரிந்ததால் ஆதன் முன்னேறி சென்று கொண்டிருந்தான். அது மட்டுமின்றி ஆதன் புலிச்செல்வனோடு சண்டை போட ஏன் முடிவெடுத்தான் என்றால், அவன்தான் ஆதனை கொல்ல பல சந்திரா அகாடமி வீரர்களை அனுப்பினான். அதுக்கான பதிலடியை கொடுத்தே ஆக வேண்டும் என்று எண்ணிக்கொண்டுதான் ஆதனும் கோபமாக முன்னேறி சென்றான். ஆதன் ஒரு கட்டத்திற்கு மேல் அந்த சக்தி ஆற்றலுக்குள் நடந்து சென்றதும் தமிழ்வாணன் சென்ற போது எப்படி அந்த இடம் அதிர்ந்ததோ அதே போல அதிர ஆரம்பித்தது. சிவப்பு நிறமான வண்ணத்தில் எச்சரிக்கை செய்தது. அப்போது அங்கு தியானம் செய்து சக்தி ஆற்றல் பெற்றுக் கொண்டிருந்த புலிச்செல்வன் உடம்பு நடுங்க ஆரம்பித்தது. அதில் புலிச்செல்வன் உடம்பும் நடுக்கம் கண்டது. அவனது கவனம் மெல்ல மெல்ல சிதற ஆரம்பித்தது. இருப்பினும் அவன் தனது தியானத்தில் கவனத்தை வைத்திருந்தான். ஆதன் புலிச்செல்வனை நெருங்க நெருங்க அந்த விஷயம் டிவைன் சென்ஸ் மூலம் புலிச்செல்வனுக்கு தெரிய வந்தது. புலிச்செல்வன் அதை தெரிந்து கொண்டு
மெதுவாக கண் திறந்து பார்த்தான். அவன் அங்கு நின்று கொண்டிருக்கும் ஆதனை பார்த்துவிட்டு கோபமாக முறைத்தான். அதைவிட ஆதன் தன்னை எதிர்க்க வந்திருக்கிறான் என்று புலிச்செல்வனால் நம்பவே முடியவில்லை. இருப்பினும் அவன் ஆதனை பார்த்து வஞ்சகமாக சிரித்துவிட்டு, என்னடா, உன்னை தேடி நானே வரலான் இருந்தேன். ஆனா நீ இப்படி சாகிறதுக்கு ஆசைப்பட்டு என்ன பார்க்க வந்துட்ட. என் கையால சாகிறதுக்கு உனக்கு அவ்வளோ ஆசையா என்ன என்று ஏளனமாக கேட்டான். புலிச்செல்வன் பேசியதை கேட்டதும் ஆதன் கோபப்படுவான் என்று அனைவரும் எண்ணிக்கொண்டிருந்த போது ஆதன் புலிச்செல்வனை பார்த்து சத்தமிட்டு சிரித்தான். அதை பார்த்து புலிச்செல்வனுக்கு கோபம் வந்தது. அப்போது ஆதன், யார் ஜெயிக்க போறாங்க யார் சாக போறாங்கன்னு நம்ம ஆரம்பத்திலே முடிவெடுக்க முடியாதுடா. எதுவா இருந்தாலும் சண்டையோட முடிவுல தான் தெரியும், சரியா என்று கூறினான். ஆதன் உடம்பில் அந்த 5 வண்ணமயமான சக்தி ஆற்றல் மின்னிக் கொண்டிருந்தது. அதை பார்த்த புலிச்செல்வன், என்ன இவன் உடம்புல அந்த 5 வண்ண சக்தி ஆற்றல் மின்னிக்கிட்டு இருக்கு, இவன் அந்த அளவுக்கு வீரர்களை கொன்றிருக்கானா என்ன என்று நினைத்தான். அங்கிருந்த எக்ஸ்பர்ட்கள் ஆதன் பேசியதை கேட்டு, ஆத மாதிரி வசனம் பேசுறவெல்லாம் என்ன ஆயிருக்கான்னு நான் கண்ணார பாத்திருக்கேன், சரி என்னதான் நடக்குதுன்னு வேடிக்கை பார்க்க வேண்டியதான் என்று கூறினான். அப்போது புலிச்செல்வன் ஆதனை பார்த்து, ஏண்டா டேய், நான் உன்னை பார்த்தப்பவே உன் கூட சண்டை போட்டிருந்தா இந்நேரம் நீ உயிரோடவே இருந்திருக்க மாட்ட. ஏதோ ஒரு நல்ல நேரம் அப்போ நான் இந்த இடத்துக்கு வந்ததால நீ தப்பிச்ச. இருந்தாலும் பரவாயில்ல, உன் உயிர் இங்கதான் போகணும்னா அதை யாரால மாத்த முடியும் என்று கூறினான். புலிச்செல்வன் அதை கூறிவிட்டு ஆதனை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தான். அப்போது அவனது உடம்பிலிருந்து சக்தி ஆற்றல் வெளியே வந்தது. அப்போது அந்த இடமே மழை வருவது போல கருமேகங்கள் சூழ்ந்து இருட்டாக ஆரம்பித்தது. அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று ஆதனும் பயப்படாமல் பார்த்து கொண்டுதான் நின்றிருந்தான். அப்போது புலிச்செல்வன் அவனது சக்தியை தனது கையில் எடுத்துக்கொண்டு ஆதனை பார்த்து, உனக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன், நீ என் காலில் விழுந்து மன்னிப்பு கேளு, உன்னை விட்டுற என்று கூறினான். அதை கேட்டதும் அங்கிருந்த மக்கள் மற்றும் எக்ஸ்பர்ட்கள் அனைவரின் மனதும் பயத்தில் நடுங்க ஆரம்பித்தது. ஆனால் ஆதன் எந்த ஒரு பயமும் இல்லாமல் நின்று கொண்டிருந்தான். அதை பார்த்த புலிச்செல்வன் தனது சக்தியாற்றல் வைத்து ஆதனை பயமுறுத்துவதற்கு பார்த்தான். ஆதன் அதை பார்த்து ஒரு வரட்டு சிரிப்பு சிரித்துவிட்டு அவன் தனது மலைநடுக்க முத்திரையை பயன்படுத்தி தாக்கினான். ஆதனின் தாக்குதலை புலிச்செல்வன் சற்றும் எதிர்பார்க்கவே இல்லை என்பதுதான் உண்மை. திடீரென்று வஞ்சகமாக சிரித்துக் கொண்டிருந்த புலிச்செல்வன் முகம் உறைந்து போனது. அவன் அந்த தாக்குதலில் இருந்து தப்பித்தான். அந்த சக்தி வேகமாக வந்து அவனுக்கு பின்னால் விழுந்ததும் அந்த இடம் அப்படியே விரிசல் விட்டது. அதை பார்த்து பேருதிர்ச்சி அடைந்த புலிச்செல்வன் ஆதனை பார்த்து, பேசிட்டு இருக்கும் போது அடிக்கிறியாடா, உன்கிட்ட இனி பேசி பிரயோஜனம் இல்ல, நானும் களத்துல இறங்குறேன்டா என்று கோபமாக கூறினான். அதை கேட்ட ஆதன், சண்டை போட வந்துட்டு என்னடா பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்க, அதுக்கப்புறம் நீ என்ன சொன்ன, நீ களத்துல இறங்குறியா, நான் ஆல்ரெடி இறங்கிதான்டா நிக்கிறேன், வா பாத்துக்கலாம் என்று கூறினான். அப்போது புலிச்செல்வன் தனது நெருப்பு சக்தியை எடுத்து ஆதனை நோக்கி எறிந்தான். அதை பார்த்த ஆதனும் தனது ஈட்டி சக்தியை எடுத்து அந்த சக்தியை நோக்கி எறிந்தான். அந்த 2 சக்தியும் வந்து ஒன்றுக்கொன்று மோதிக்கொண்டது. அப்போது அந்த சக்தியாற்றல் இடமே நடுக்கம் கண்டது. அதை பார்த்த மக்களும் எக்ஸ்பர்ட்களும் அங்கு யாருக்கு என்னவானது என்று எட்டி எட்டி பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அங்கு இருவருக்கும் எந்த ஒரு காயமும் ஏற்படவில்லை. அவர்கள் இருவரும் அப்படியே நின்ற இடத்தில்தான் நின்று கொண்டிருந்தார்கள். அதை பார்த்த விஜயனுக்கும் சரி அங்கிருந்த அனைவருக்கும் சரி பேரதிர்ச்சியாக இருந்தது. ஆதன் முதல் அட்டாக்ல புலிச்செல்வனை சமாளிச்சிட்டானா, இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ஒருவேளை இந்த சண்டையில ஆதன் ஜெயிச்சிருவானா என்று நினைத்தார் விஜயன். இந்த எண்ணம் தான் அங்கிருந்த பல மக்களுக்கும் பல எக்ஸ்பர்ட்களுக்கும் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. இருப்பினும் அவர்கள் புலிச்செல்வன் மிகவும் சக்தி வாய்ந்த வீரன் என்பதால் அதை யாரிடமும் சொல்லாமல் அந்த சண்டையை கவனமாக பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஆதன் தனது சக்தியை உடைத்தெறிந்ததை பார்த்த புலிச்செல்வன் முகம் சற்று அதிர்ச்சி அடைந்தது. அப்போது அவன் தனது ஆள்காட்டி விரலை ஆதனை நோக்கி காட்டினான். அப்போது அந்த விரலில் இருந்து எண்ணற்ற வாள்கள் வேகமாக ஆதனை கொல்ல சென்றது. அதை பார்த்த ஆதன் சிறு புன்னகை செய்துவிட்டு ஒற்றைக்கை வேங்கையினை அடிக்க பயன்படுத்திய தனது விரலிலிருந்து எடுத்த ஈட்டி சக்தியை எடுத்து அந்த சக்தியை நோக்கி காண்பித்தான். அப்போது ஆதனின் விரலிலிருந்து எண்ணற்ற சிவப்பு நிறமான ஈட்டிகள் வந்து அந்த வாள்களை அடித்து வீழ்த்தியது. அது அந்த வாள் சக்திகளை உடைத்தது மட்டுமின்றி அது வேகமாக புலிச்செல்வனை நோக்கியும் சென்றது. ஆதனின் சக்தி 2வது அட்டாக்கிலும் புலிச்செல்வனின் சக்தியை முறியடித்ததை பார்த்த மக்கள், அங்க பாருங்க, ஆதன் கைவிரலில் இருந்து ஈட்டி சக்தி வருது, இவன் உண்மையாலுமே மிகப்பெரிய மாவீரன் தான் என்று கூறினான். ஆமா, ஆதன் விரல்ல இருந்து ஈட்டி வருதுன்னா இவன் என்ன ஆற்றல் சக்தி கத்துட்டு இருக்கான்னு தெரியலையே, ஏன்னா இதெல்லாம் எக்ஸ்பர்ட் லெவல் ஆளுங்க கூட கத்துக்கிட்டு பயன்படுத்தி நான் பார்த்ததே இல்ல, ஆனா ஆதன் இவ்வளவு அழகா இந்த சக்தியை பயன்படுத்திக்கிட்டு இருக்கான் என்று கூறினான் கூட்டத்தில் இருந்த மக்களில் ஒருவன். இப்படி மக்கள் கூட்டம் அந்த ரகசிய இடத்திற்கு வெளியே பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் ரகசிய இடத்தில் இருக்கும் எக்ஸ்பர்ட்களில் ஒருவன்,
இந்த ஆதை அவன் விரல்ல இருந்து ஈட்டி கொண்டு வந்தது கூட முதல் லெவல் தான். ஆனா அதுக்கப்புறம் அந்த ஈட்டியோட சேர்த்து லைட் சக்தியும் வச்சு அடிக்கிறான்னா இவன் உண்மையாலுமே மிகவும் சக்தி வாய்ந்த ஒருத்தன் தான் என்று கூறினான். அதை கேட்டு அங்கிருந்த சில எக்ஸ்பர்ட்களுக்கு அங்கு என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. அப்போது அந்த எக்ஸ்பர்ட் சொன்னதை கேட்டதும் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். ஏனென்றால் அங்கிருந்த மக்களுக்கும் சில எக்ஸ்பர்ட்களுக்கும் ஆதன் லைட் சக்தியோடு ஈட்டியை அனுப்பினான் என்பதே தெரியவில்லை. அங்கிருந்த சில சிறந்த எக்ஸ்பர்ட்களுக்கு மட்டும்தான் ஆதன் அந்த சக்தியை பயன்படுத்தியது தெரிந்தது. அங்கிருந்த 4வது லெவல் எக்ஸ்பர்ட்களுக்கு மட்டும்தான் ஆதனின் வேகத்தையும் சக்தியின் வலிமையையும் உணர முடிந்தது. அந்த எக்ஸ்பர்ட்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், ஆதன் இப்படி சக்தி வாய்ந்த ஆற்றல்களை வைத்துக் கொண்டிருக்கிறான், ஆனால் அவன் வாரியர் லெவல் சக்தியில் மட்டும்தான் இருக்கிறான் என்பதுதான் அவர்களுக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. ஆதன் காற்று மற்றும் லைட் சக்தியை தான் தற்போது வரை பயன்படுத்தி இருக்கிறான், ஆனால் அது இரண்டிலும் மேக்சிமம் சக்தியை கற்றுத் தேர்ந்திருக்கிறான் என்பதுதான் எக்ஸ்பர்ட்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமே. மறுபக்கம் ஆதனின் ஈட்டியுடன் சேர்ந்து லைட் சக்தி வேகமாக சென்று புலிச்செல்வன் கையை கிழித்துக் கொண்டு சென்றது. ஆனால் மற்ற ஈட்டிகளிலிருந்து அவன் சாதுரியமாக தப்பித்து விட்டான். ஆதனின் ஈட்டி சக்தி அவனது கையில் உரசிவிட்டு சென்றதும் புலிச்செல்வனுக்கு ஆதன் மீது கோபம் மேலும் அதிகமானது. அவனது ஏளனமான சிரிப்பெல்லாம் முகத்தில் மறைந்து போனது. அங்கு நடப்பதை பார்த்து இளங்கோவனும் விஜயனும் அதிர்ச்சியில் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தார்கள். என்ன விஜயன், ஆதன புலிச்செல்வன் அடிப்பான்னு பார்த்தா இங்க அப்படியே எதிர்மறையா நடக்குது. என்னால இதை நம்பவே முடியல. சந்திரா அகாடமியில 3வது சிறந்த வீரன்னு பேரெடுத்த புலிச்செல்வன் தான் ஆதனோட சண்டை போட்டுட்டு இருக்கானா என்ன என்று அதிர்ச்சியுடன் கேட்டார். எனக்கு அதுதான் ஒண்ணுமே புரியல இளங்கோ. இந்த ஆதன் உண்மையாலுமே வாரியர் லெவல் சக்தியில தான் இருக்கானா இல்ல பொய் சொல்லிட்டு இருக்கானா? ஏன்னா எக்ஸ்போர்ட் லெவல் சக்தியில இருக்க புலிச்செல்வனே ஆதனோட சக்தியை பார்த்து தப்பிச்சா போதும்னு அங்கேயும் இங்கேயும் தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான் என்று கூறினார் விஜயன். ஆதன் இவ்வளவு சிறப்பாக சண்டை போடுவான் என்று அங்கிருந்த யாரும் எதிர்பார்க்கவே இல்லை என்பதுதான் உண்மையாகும். அவன் உள்ளே செல்வான், புலிச்செல்வனிடம் அடிவாங்கி வெளியேறுவான் என்பது மட்டும்தான் அங்கிருந்த பெரும்பாலான மக்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் எப்போதும் போல் ஆதன் அனைவரின் எண்ணத்தையும் தனது செயலால் தவிடுபொடி செய்து விட்டான். ஆதன் அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தான். அப்போது அந்த சக்தி வாய்ந்த இடத்தில் சிவப்பு நிறமான 2வது எச்சரிக்கை ஒளியடித்தது. அதை பார்த்த ஆதனும் புலிச்செல்வனும் ஒருவரை ஒருவர் கோபத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். புலிச்செல்வன் என்ன சக்தி பயன்படுத்தப் போகிறான்? தமிழ்வாணன் வேந்தனுடன் வெற்றி பெறுவானா? அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன? எபிசோட் 205. ஆதன் தனது 2 அட்டாக்கிலும் புலிச்செல்வனை கதிகலங்க வைத்தது அங்கிருந்த அனைவருக்கும் அதிர்ச்சியாக இருந்தது. அப்போது ஆதன் சிறிது நேரம் எதையோ யோசித்துவிட்டு புலிச்செல்வனை பார்த்து, என்னப்பா புலி, உன்ன என்னமோ பெரிய மாவீரன் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, இவ்வளவுதான் உன் சக்தியா என்ன? ஏன்னா உன்னை சந்திரா அகாடமியில 3வது ரேங்க் வாங்கினவன்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது எல்லாம் உண்மைதானா இல்ல நீ ஆளுங்க கிட்ட சொல்ல சொல்லி அனுப்பி விட்டியா என்று கிண்டலாக கூறினான். அதை கேட்டதும் புலிச்செல்வனுக்கு கன்னத்தில் அறை விழுந்தது போல இருந்தது. அவன் திரும்பி அங்கிருந்த அனைத்து எக்ஸ்பர்ட்களையும் பார்த்தான். அவர்கள் அனைவரும் அதிர்ச்சியுடன் ஆதனை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது புலிச்செல்வன் ஆதனை பார்த்து, நீ முதல்ல சொன்ன அதே டயலாக் தான் நானும் இப்ப சொல்றேன் ஆதன். முதல் 2-3 அட்டாக்ல எல்லாத்தையும் முடிவு பண்ணிட முடியாது, கடைசியா யார் ஜெயிக்கிறாங்கிறதுலதான் விஷயமே இருக்காது என்று கூறிவிட்டு தனது லைட் சக்தியை எடுத்தான். ஆதன் அந்த லைட் சக்தியை வைத்துத்தான் புலிச்செல்வனை தாக்கப் போகிறான் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் போது புலிச்செல்வன் தனது காலை ஓங்கி தரையில் வைத்தான். அப்போது அந்த இடமே அதிர்வதற்கு ஆரம்பித்தது. அந்த சக்தி வேகமாக தரை வழியாக வந்து ஆதனை தாக்கியது. ஆதன் பறந்து சென்று கீழே விழுந்தான். அந்த ஆற்றல் சக்தி இடமே முன்பை விட மிகவும் அதிர ஆரம்பித்தது. அதை பார்த்த ஆதன் புலிச்செல்வனின் சக்தி எவ்வளவு வலிமையானது என்று புரிந்து கொண்டான். அதை பார்த்த புலிச்செல்வன் அவன் கையில் இருந்த லைட் சக்தியை எடுத்து ஆதனை நோக்கி தாக்கினான். அப்போது ஆதனுக்கு திடீரென்று என்ன செய்வதென்று தெரியாமல் இருந்தான். அப்போது அவன் கற்று தேர்ந்திருந்த மாஸ்டர் ஆஃப் மாஸ்டர்ஸ் டெக்னிக் சக்தி வந்து அவனது உடம்பை மேலும் வலுவாக்கியது. அது மட்டுமின்றி அவன் உயிர் எடுக்கும் ஈட்டி சக்தி அவனையே அறியாமல் சென்று அந்த லைட் சக்தியில் மோதியது. அங்கு மிகப்பெரிய சத்தம் கேட்டது. அந்த அதிர்வுகளின் தாக்கம் வெளியே இருந்த எக்ஸ்பர்ட்கள் வரையும் அனல் அடித்தது. ஆதனும் புலிச்செல்வனும் அந்த சக்தியாற்றலின் விளிம்பில் நின்று கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அந்த சக்தியாற்றல் இடம் அவர்கள் இருவரையும் மெல்ல மெல்ல வெளியே தள்ளியது. புலிச்செல்வன் கோபம் எல்லை மீறியது. அவன் கையை உயர்த்தினான். அப்போது வானத்தில் இருந்த சூரிய ஒளியில் இருந்து ஒரு நெருப்பு சக்தி வந்து ஆதனை சுற்றியும் வளையம் போல சுற்றுகிறது. அதை பார்த்த அங்கிருந்த எக்ஸ்பர்ட்களில் ஒருவன், புலிச்செல்வனோட இந்த சக்தியை நான் பார்த்ததே இல்லையே,
இது என்ன சக்தி என்று கேட்டான். அப்போது அங்கு அவனுக்கு அருகில் இருந்த ஒரு 3வது எக்ஸ்பர்ட் லெவல் சக்தியில் இருப்பவன் அந்த வீரனை பார்த்து, இது சூரிய தாக்கம் சக்தி. அந்த சூரியன்ல இருந்து நெருப்பு சக்தியை எடுத்து ஒரு வீரனை சுத்தி வளையமா வரும். அதுக்கப்புறம் என்று பேசுவதற்கு வரும்போது அங்கிருந்த அனைவருக்கும் ஒரு அதிர்ச்சி காத்துக் கொண்டிருந்தது. அது என்னவென்றால், ஆதனை சுற்றியிருந்த நெருப்பு வளையம் திடீரென்று ஆதனின் உடம்பை சுற்றி நெருங்கியது. அதை பார்த்து அங்கிருந்த எக்ஸ்பர்ட், என்னன்னா பேச வந்துட்டு அப்படியே நின்னுட்டீங்க, சொல்லுங்க அதுக்கப்புறம் என்ன ஆகும் என்று கேட்டான். அப்போது இந்த எக்ஸ்பர்ட் ஆதனை பார்த்துவிட்டு மீண்டும் பேசுவதற்கு ஆரம்பித்தான். இப்ப நடந்துகிட்டு இருக்கிறத தான் நான் சொல்ல வந்தேன். இந்த நெருப்பு வளையம் இப்ப ஆதனை சுத்தி நெருங்கி வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவனுக்கு அதோட தாக்கம் என்னன்னு காட்டும். இந்த சக்தி சாதாரணமான நெருப்பு தாக்கத்தை விட 2-3 மடங்கு அதிகமா இருக்கும் என்று கூறினான். அதை கேட்டதும் அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். ஆதனும் அந்த தாக்கத்தை உணர ஆரம்பித்தான். அதை பார்த்த சோமனுக்கும் மகிழனுக்கும் பேரதிர்ச்சியாக இருந்தது. அதை பார்த்த விஜயனும் இளங்கோவனும் வஞ்சகமாக சிரித்தார்கள். ஆதன் புலிச்செல்வனை பார்த்து சிறு புன்னகை செய்துவிட்டு, ஈட்டி சக்திகளே, இந்த வளையத்தை உடைத்தெறியுங்கள் என்று கத்தினான். சிறிது நேரம் ஏதும் நடக்கவில்லை. அதை பார்த்த புலிச்செல்வன், என்னப்பா ஆதன, என்னோட சக்திய உன்னால உடைக்க என்று கேட்க வரும்போது ஆதனின் உடம்பில் இருந்து வந்த சிவப்பு ஈட்டி சக்தி அந்த நெருப்பு வளையத்தை சுக்குநூறாக உடைத்தெறிந்தது. அந்த வளையத்தின் சிறுபாகம் கூட கண்களுக்கு தெரியாமல் உடைந்து சிதறியது. அதை பார்த்த புலிச்செல்வன் பேரதிர்ச்சி அடைந்தான். அவனால் அங்கு நடந்த விஷயத்தை நம்பவே முடியவில்லை. அவன் ஆதனை பிரமிப்போடு பார்த்துக் கொண்டிருந்தான். ஆதன் செய்த விஷயத்தை பார்த்த விஜயன், இளங்கோவன் மற்றும் அரசபுரத்தின் நாட்கள் அனைவரும் திகைத்து போனார்கள். அவர்களுக்கே அங்கு நடந்த விஷயம் நம்ப முடியவில்லை. அவர்கள் அங்கிருந்த அனைவரையும் ஒருவரை ஒருவர் திகைத்து போய் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அப்படி போடுறா ஆதன, வேற லெவல் மச்சானே, போடுறா அவனையும் 4 சாத்து சாத்துறா, அப்பதான் அவனும் கொஞ்சம் அடங்குவான் என்று கத்தினான். அங்கிருந்த அனைவரும் அமைதியாக பார்த்துக் கொண்டிருந்ததால் சோமனின் வார்த்தைகள் அங்கிருந்த அனைவருக்கும் நன்றாக கேட்டது. இருப்பினும் அவர்கள் அதிர்ச்சியோடு அந்த பெரிய மேஜிக் ஸ்கிரீனை பார்த்துக் கொண்டிருந்ததால் அவர்கள் யாரும் சோமனை கண்டுகொள்ளவில்லை. அப்போது மகிழன் சோமனை பார்த்து, மச்சான் கொஞ்சம் ஆக்ரோஷத்தை குறைச்சிட்டு உட்கார்றா, உன் நல்ல நேரம், அங்க இருந்த எவனும் உன்னை கவனிக்கல என்று கூறினான். அதை கேட்டதும் சோமன் அங்குமிங்கும் இருக்கும் அனைவரையும் பார்த்தான். அனைவரும் ஆதனையே பேரதிர்ச்சியுடன் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது சோமன், அரசபுரத்தை ஒரு உழுக்கு உழுக்கிட்டாயா நம்மாலே. சரி, இங்க இருக்கவங்க நம்மள பாத்திருந்தா நம்மள ஒரு உழுக்கு உழுக்கிருப்பானுங்க. அதனால நம்ம இப்பவே பேசாம உட்காந்து அங்கு என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்ப்போம் என்று நினைத்துவிட்டு அமைதியாக அங்கு நடப்பதை பார்த்து கொண்டிருந்தான். அப்போது புலிச்செல்வன் ஆதனை பார்த்து, இத எப்படி உடால உடைக்க முடிஞ்சுச்சு என்று கேட்டான். இதுக்கே அசந்து போயிட்டியா? இன்னும் நீ பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. இது சும்மா ட்ரெய்லர் தான் என்று ஆதன் கூறிவிட்டு தங்க நிறமான டிராகன் ஈட்டியை எடுத்தான். ஆதனின் பேச்சை கேட்டுவிட்டு அதற்கு பதில் சொல்ல வருவதற்குள் அந்த தங்க நிறமான டிராகன் ஈட்டி தன்னை நோக்கி வருவதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தான். அவன் ஆதனை பார்த்து, நீ மேலும் மேலும் என் கூட சண்டை போடணும்னு நினைச்சு உன் உயிரை விட போறேன்னு நினைக்கிற ஆதன் என்று கூறிவிட்டு ஒரு பெரிய மாலை எடுத்து அதிலிருந்து லைட் சக்தியை எடுத்து அந்த தங்க நிறமான டிராகன் ஈட்டியை நோக்கி தாக்கினான். அந்த 2 சக்திகளும் மீண்டும் ஒன்றுக்கொன்று மோதிக்கொண்டது. அதன் தாக்கம் அங்கிருந்த அனைவருக்கும் நடுக்கத்தை கொடுத்தது. அது மட்டுமின்றி அந்த சக்தி இரண்டும் மோதிக்கொள்ளும் போது ஒரு பிளாஷ் அடித்தது. அப்போது அங்கிருந்த எக்ஸ்பர்ட்கள் அனைவரும் கண்களை 2 நொடி மூடிவிட்டு மீண்டும் திறந்து பார்த்தார்கள். அதேபோல்தான் ரகசிய இடத்திற்கு வெளியே இருந்த மக்களும் அங்கிருந்த அரசபுரத்தின் முக்கிய நபர்களும் கண்களை மூடி திறந்தார்கள். இந்த முறையும் ஆதனின் சக்தியை புலிச்செல்வனால் ஏதும் செய்ய முடியவில்லை. 2 சக்தியும் ஒன்றுக்கொன்று மோதிக்கொண்டு அங்கேயே உடைந்தது. அதை பார்த்து அங்கிருந்த 4வது லெவல் எக்ஸ்பர்ட் ஒருவர், இந்த புலிச்செல்வன் எவ்வளவு வலிமையான ஆளுன்னு நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அதுவும் இல்லாம இவன் 6வது எக்ஸ்பர்ட் லெவல் சக்தியில இருக்க ஆளு. அவனையே இந்த ஆதை சமாளிக்கிறான்னா கண்டிப்பா இவன் வாரியர் லெவல் சக்தியில தான் இருக்கான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு என்று கூறினான். அதை கேட்ட அங்கிருந்த பெரும்பாலான வீரர்கள் அந்த எக்ஸ்பர்ட்டின் வார்த்தைகள் தான் அவர்களது மனதிலும் ஓடிக்கொண்டிருந்தது. இருப்பினும் அவர்களின் கண்கள் ஆதனையும் புலிச்செல்வனையும் தான் இமைக்காமல் பார்த்துக் கொண்டிருந்தது. மறுபக்கம் வேந்தன் தனது ஸ்பிரிட் சக்தியை வைத்து தமிழ்வாணனை அடித்து காயப்படுத்திவிட்டு அவனை பார்த்து, என்ன தமிழு, என் சக்தியை பார்க்கணும்னு சொன்னியே, எப்படி இருக்கு என் சக்தி என்று கிண்டலாக கேட்டான். அதை கேட்டு தமிழ்வாணனுக்கு பதில் கூட சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் அவன் வேந்தனின் சக்தி மட்டும் இல்லாது அவனது ஸ்பிரிட் சக்தியும் வைத்து வலுவாக அவனை தாக்கிவிட்டான். இருப்பினும் தமிழ்வாணன் இதிலிருந்து பின்வாங்குவதாக கடுகளவும் நினைக்கவில்லை என்பதுதான் சிறப்பான விஷயமாகும். அப்போது மீண்டும் ஒரு சக்தியை எடுத்து வேந்தன் தமிழ்வாணனை தாக்கினான். அதை பார்த்த தமிழுக்கு உடம்பெல்லாம் பயத்தில்
வேர்த்து ஊற்றியது. அவன் தனது முழு சக்தியையும் பயன்படுத்தி தன்னை தற்காத்துக் கொள்ள முயற்சி செய்தான். இருப்பினும் வேந்தனின் யானை ஸ்பிரிட்டும் சேர்ந்து அந்த நெருப்பு சக்தியோடு வந்து தமிழ்வாணனை தாக்கும் போது அவன் அந்த யானை ஸ்பிரிட்டை தடுத்து நிறுத்திவிட்டான். ஆனால் அந்த நெருப்பு சக்தி வந்து தமிழின் உடம்பில் பட்டு அவனுக்கு காயங்கள் ஏற்பட்டது. அந்த காயங்கள் எல்லாம் மிகவும் ஆழமான காயங்களாகும். இருப்பினும் அவன் விட்டுக் கொடுப்பதாக இல்லை, தனது தோல்வியையும் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. கடைசி நிமிடம் உயிர் இருக்கும் வரை போராடலாம் என்ற எண்ணத்தில் தான் இருந்தான் தமிழ்வாணன். தமிழ்வாணன் தடுமாறிக் கொண்டிருப்பதை பார்த்த தமிழ்ச்செல்வனுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. இருப்பினும் தன் மகன் தொடர்ந்து போராடி கொண்டிருப்பதை பார்த்து மிகவும் நெகிழ்ச்சியடைந்தார். மறுபக்கம் வேந்தனின் தந்தையும் இளங்கோவனும் அங்கு நடப்பதை பார்த்து மிகவும் சந்தோஷமாக உணர்ந்தார்கள். அவர்கள் இருவரும் தமிழ்ச்செல்வனை பார்த்து அவ்வப்போது கிண்டல் செய்து கொண்டும் இருந்தார்கள். அரசபுரத்து மக்கள் மற்றும் அந்த ரகசிய இடத்திற்குள் இருந்த எக்ஸ்பர்ட்களுக்கு அங்கு நடக்கும் விஷயத்தை பார்த்து எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை என்பதுதான் உண்மை. ஏனென்றால் இதை அவர்கள் எல்லாம் எதிர்பார்த்த ஒன்றுதான். ஆனால் ஆதன் புலிச்செல்வனை கதிகலங்க வைத்துக் கொண்டிருப்பதுதான் அங்கிருக்கும் யாராலும் இன்னும் நம்ப முடியாத ஒரு விஷயமாக இருந்தது. தமிழ்வாணன் காயங்களுடன் அவதிப்பட்டுக் கொண்டிருப்பதை பார்த்த வேந்தன், என் சக்தி என்னன்னு பாக்கணும்னு வந்த, இப்ப உன் அடிக்கிற அடியில இந்த அரசபுர ஆளுங்க மட்டும் இல்ல, எந்த வம்சத்து ஆளுங்களும் என் கூட சண்டை போடுறதுக்கு பயப்படணும்டா என்று நினைத்து விட்டு அவனது நெருப்பு சக்தி மேக்சிமமை எடுத்து தமிழ்வாணனை நோக்கி தாக்கினான். அதை பார்த்த தமிழ்வாணன் மீண்டும் தன்னை தற்காத்துக் கொள்ளும் சக்தியை பயன்படுத்தி அந்த சக்தியை தடுத்து நிறுத்தினான். ஆனால் அது இதற்கு முன்பு இந்த சக்தியை விட மிகவும் வலிமையான ஒன்றாகும். அதனால் அந்த சக்தியை தமிழ்வாணனால் நெடுநேரம் தடுத்து நிறுத்த முடியவில்லை. ஒரு கட்டத்திற்கு மேல் அந்த சக்தி தமிழ்வாணனின் பாதுகாப்பு சக்தியை உடைத்தெறிந்தது. அது உடைத்தெறிந்த அடுத்த நிமிடம் கண்ணிமைக்கும் நேரத்தில் சென்று தமிழ்வாணனின் நெஞ்சில் தாக்கியது. அவன் அந்த ஆற்றல் சக்தி இடத்தில் இருந்து பறந்து சென்று கீழே விழுந்தான். அவன் வாயில் இருந்து ரத்தமாக வந்தது. அதை பார்த்த சோமன், மகிழன் மற்றும் தமிழ்ச்செல்வனுக்கு நெஞ்சில் நெருப்பள்ளி கொட்டியது போல வேதனையாக இருந்தது. இருப்பினும் தமிழ்வாணன் தன்னை விட ஒரு பெரிய வீரன் கையில் அடிபட்டுத்தான் விழுந்து கிடக்கிறான் என்பது சற்று ஆறுதல் கொடுத்தது. ஆனால் இதற்கு பிறகு வேந்தன் தமிழ்வாணனை என்ன செய்ய போகிறான் என்ற பயம்தான் தமிழ்வாணனின் ஆதரவாளர்கள் மனதை பதைபதைக்க வைத்தது. அப்போதும் தமிழ்வாணன் தனது இடத்திலிருந்து எழுந்து வேந்தனை பார்த்தான். வேந்தன் சிரித்துக் கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு, டேய், ரொம்ப சிரிக்காத. நீ என்னோட பெரிய வீரனா இருந்தாலும் நான் இன்னும் கூட சண்டை போடுறதுக்கு தயாரா இருக்கேன். இதுதான்டா எனக்கு பெருமையான விஷயம். நான் இன்னைக்கு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ என்று கூறிவிட்டு தனது வாயிலிருந்து வந்த ரத்தத்தை துப்பிவிட்டு மெல்ல தனது இடத்திலிருந்து எழுந்து நின்று விட்டு மீண்டும் வேந்தனை பார்த்து, நான் எப்படி அடி வாங்கி நின்னுட்டு இருக்கணும், அதே மாதிரி நீயும் ஒரு நாள் மாவீரன் முன்னாடி நிப்ப. இது சத்தியமா நடக்கும். எனக்கு அதிர்ஷ்டம் இருந்தா அதை பாக்குறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று கூறினான். அதை கேட்ட வேந்தன் சத்தமிட்டு சிரித்து விட்டு, என்ன அடிக்க ஒருத்தன் வர்றானா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல கண்ணா. சரி, நீ ஏதோ வழியில கதறிக்கிட்டு இருக்க, அதுக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது. இப்போதைக்கு நீ இப்படி டயலாக் பேசிட்டு இருக்க. ஓஹோ, அப்ப நீ என்கிட்ட தோத்துட்டன்னு ஒத்துக்கிறியா? அதனாலதான் இப்படி லென்த்தா டயலாக் பேசிட்டு இருக்கியா என்று கிண்டலாக கேட்டான். தோத்துட்டனா? நானா? நான் தோத்து போகலடா. எப்ப நீ என்னோட சக்தி ஆற்றல் பெரிய ஆளுன்னு தெரிஞ்சும் உன் கூட மோதினோ அப்பவே நான் ஜெயிச்சிட்டேன். அப்புறம் இப்பவும் நான் எனக்கு தோணுனதான் பேசினேன். ஆனா நம்ம சண்டை இன்னும் முடியல என்று கூறிவிட்டு தனது லைட் சக்தியை எடுத்து வேந்தனை நோக்கி தாக்கினான் தமிழ்வாணன். அந்த லைட் சக்தி இதற்கு முன்பு வேந்தன் உடைத்தெறிந்தது போல்தான் இருக்கும் என்று அலட்சியமாக நின்று கொண்டிருந்தான். ஆனால் அது அருகில் வந்து அவனை தாக்கியதும் அந்த சக்தியை அவனால் தாங்க முடியாமல் 50 அடி தூரம் பறந்து சென்று கீழே விழுந்தான். அப்போது வேந்தனின் வாயில் இருந்தும் ரத்தம் வந்தது. அதை பார்த்து அங்கிருந்த எக்ஸ்பர்ட்கள் அனைவரும் பேரதிர்ச்சி அடைந்தார்கள். என்னடா இது, இன்னைக்கு நடக்கிறது என்னால நம்பவே முடியாத மாதிரி இருக்கு. புலிச்செல்வன் ஆதனை ஓட விடுவான்னு பார்த்தோம். ஆனா அங்க ஆதன் கிட்ட இருந்து புலிச்செல்வன் தப்பிச்சா போதுன்னு இருக்கான். இந்த பக்கம் தமிழ்வாணன் பயங்கரமா அடி வாங்கிட்டான். அடுத்து வேந்தன் அவனை கொல்ல போறான்னு நினைச்சோம். பார்த்தா தமிழ்வாணனோட சக்தி பட்டு வேந்தன் பறந்து போய் கீழே விழுறான். அப்ப இதுக்கு என்னதான் என்று, யார் யார் தான் இந்த போட்டியில ஜெயிக்க போறாங்க என்று குழப்பத்துடன் கூறினார் எக்ஸ்பர்ட். அங்கிருந்த எக்ஸ்பர்ட்கள் மட்டுமல்ல, அரசபுரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த மக்கள், வீரர்கள் மற்றும் அனைவரும் பேரதிர்ச்சி அடைந்தார்கள். தமிழ்வாணன் வேந்தனை விட சின்ன பையன் என்பதை விட சக்தி ஆற்றலில் மிகவும் குறைவாக இருப்பவனாகும். அப்படி இருக்கும் போது அவன் அடித்து வேந்தனும் தாக்குப்பிடிக்க முடியாமல் கீழே விழுந்து விட்டான் என்பதுதான் அங்கிருந்த பலருக்கு அதிர்ச்சி அளித்தது. தமிழ்ச்செல்வன் இந்த காட்சியை பார்த்துவிட்டு சந்தோஷமாக சிரித்தார். அதை பார்த்த விஜயனும் இளங்கோவனும் அவரை கோபமாக முறைத்துக் கொண்டு நின்றார்கள். தமிழ்வாணன் வேந்தனை கீழே அடித்து வீழ்த்தியதை பார்த்து சோமனும் மகிழனும் மிகவும் சந்தோஷமாக உணர்ந்தார்கள்.
இருப்பினும் தமிழ்வாணன் காயப்பட்டிருப்பதை பார்த்துதான் சற்று வருத்தமாகவும் இருந்தார்கள். அப்போது அங்கு கீழே விழுந்து கிடந்த வேந்தன் வேகமாக தரையில் இருந்து எழுந்திருக்க முயற்சி செய்தான். ஆனால் அவனால் வேகமாக அந்த இடத்திலிருந்து எழுந்திருக்க முடியாமல் கஷ்டப்பட்டான். அதை பார்த்த தமிழ்வாணன், என்ன வேந்தன், எந்திரிக்க கஷ்டமா இருக்கா? வேணும்னா நான் வந்து உன்னை தூக்கி விடட்டா என்று நக்கலாக கேட்டான். அதை கேட்டதும் அந்த வழியிலும் வேகமாக எழுந்து நின்றான் வேந்தன். அவனது நெஞ்சு பகுதியில் தான் தமிழ்வாணனின் சக்தி பட்டது. அதனால் அவனது நெஞ்சில்தான் வலி அதிகமாக இருந்தது. இருப்பினும் அவன் எழுந்து தமிழ்வாணனை கோபமாக பார்த்து கொண்டிருந்தான். தமிழ்வாணன் மீண்டும் ஒரு சக்தியை எடுத்து வேந்தனை தாக்க தயாரானான். இப்படி ஒரு பக்கம் இருக்க, மறுபக்கம் ஆதன் புலிச்செல்வனை புரட்டி போட்டுக் கொண்டிருந்தான். புலிச்செல்வனும் தனது எல்லாவிதமான சக்தியையும் எடுத்து ஆதனை தாக்கினான். இருப்பினும் ஆதன் அதையெல்லாம் தவிடுபடி செய்து கொண்டிருந்தான். தமிழ்வாணன் வேந்தனை வெல்வானா? புலிச்செல்வனுக்கு உதவ யாரேனும் வருவார்களா? அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன? எபிசோட் 206. ஒரு பக்கம் ஆதன் புலிச்செல்வனை புரட்டி போட்டுக் கொண்டிருந்தான். அதேபோல் மறுபக்கம் நெடுநேரம் கழித்து தமிழ்வாணன் தனது லைட் சக்தி மேக்சிமமை வைத்து வேந்தனை அடித்து கீழே விழுக வைத்தான். வேந்தனும் இப்போது எழுந்து தமிழ்வாணனை கோபமாக பார்த்து கொண்டிருந்தான். தமிழ்வாணன் தனது மற்றொரு சக்தியை எடுத்து வேந்தனை நோக்கி தாக்கினான். அதை பார்த்த வேந்தன், இவனை ஆட விட்டு பார்த்தது தப்பா போச்சு, இனி இவனை முடிச்சு கட்டினாதான் சரிப்பட்டு வரும். ஏன்னா இவன் என்ன அடிச்சு கீழே விழுக வச்சு இங்க இருக்க எக்ஸ்போர்ட்கள் மத்தியில அவமானப்படுத்திட்டான். இதுக்கு இவனை கொன்னா மட்டும்தான் நம்ம மேல இங்க இருக்கவங்களுக்கு பயம் இருக்கும், இல்லனா எல்லாரும் நம்மள கோமாலைன்னு நினைச்சிருவாங்க என்று தனக்குள் நினைத்துவிட்டு தனது சக்தி ஆற்றலை எடுத்து தனது கையில் வைத்துக் கொண்டிருந்தான். அந்த நேரம் பார்த்து தமிழ்வாணன் அவனது சக்தியை வேந்தனை நோக்கி தாக்கினான். அதை பார்த்த வேந்தன் ஒரு அடி முன் சென்று அவன் கையில் வைத்திருந்த சக்தியை தமிழ்வாணன் சக்தியை நோக்கி தாக்கினான். அந்த இரண்டு சக்திகளும் மோதியதும் அங்கு மிகப்பெரிய புழுதி உண்டானது. அந்த புழுதி கலைந்த பிறகு பார்த்தால் அங்கு ஒரு வீரன் மட்டும் தரையில் விழுந்து கிடந்தான். அது யார் என்று பார்த்தால் தமிழ்வாணன் தான். வேந்தனின் சக்தி தமிழ்வாணனின் சக்தியை உடைத்துக் கொண்டு சென்று அங்கு நின்று கொண்டிருந்த தமிழ்வாணன் நெஞ்சில் பட்டது. அது பட்ட அடுத்த நிமிடம் அவன் அங்கேயே விழுந்தான். அவன் வாயிலிருந்து இரத்தமாக வந்தது. அவனால் தலையை உயர்த்தி அங்கு என்ன நடக்கிறது என்று கூட பார்க்க முடியாத அளவிற்கு பலவீனமடைந்து போனான். அந்த சம்பவத்தை பார்த்த அங்கிருந்த மக்கள் அனைவருக்கும் திக்கென்றானது. ஏனென்றால் இருவரும் ஒரே வம்சத்து வீரர்கள். அவர்கள் இணைந்திருந்தால் எந்த வம்சத்து ஆட்களும் அரசபுரத்தை எதுவும் செய்ய முடியாது. அப்படி இருக்கும்போது இவர்கள் இருவரும் கொலைவெறியோடு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டிருப்பது அங்கிருக்கும் பல மக்களுக்கு பிடிக்கவில்லை. இருப்பினும் அவர்கள் சொன்னால் இந்த இருவரும் கேட்கப் போவது இல்லை. ஏனென்றால் இந்த பகை இப்போது ஆரம்பித்ததில்லை. இந்த பகை விஜயன் மற்றும் தமிழ்ச்செல்வனுக்கு ஆரம்பித்த ஒன்று ஆகும். அது தொடர்ந்து வந்து இப்போது அவர்களின் பசங்கள் வந்தும் முடியாமல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அங்கு நடந்ததை பார்த்த எக்ஸ்போர்ட்கள், இந்த தமிழ்வாண வேந்தனுக்கு சரியான எதிரி இல்லாம இருக்கலாம், ஆனா அவன் தைரியமா வேந்தன் கூட சண்டை போட்டது அவனை பாராட்டணும். ஆனா என்ன பண்றது, இதுக்கு மேல அவன் வேந்தனை எதிர்த்து சண்டை போட முடியாது. அதனால வீராப்பு காட்டாம மன்னிப்பு கேட்டு உயிரை காப்பாத்திக்கிறது தான் நல்லது. ஏன்னா அவன் வேற யார்கிட்டையும் கேட்க போறது இல்ல, அவன் அண்ணங்கிட்ட தானே கேட்க போறான் என்று கூறினான். அங்கிருந்த பல எக்ஸ்பர்ட்களுக்கும் அந்த எக்ஸ்பர்ட் சொன்னதைத்தான் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். தமிழ்வாணன் தரையில் படுத்துக்கொண்டே சிரித்துக் கொண்டிருந்தான். ஏனென்றால் அவன் வேந்தனை விட மிகவும் பலவீனமானவன் என்று அங்கிருந்த பலரும் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் தமிழ் சக்தி பட்டு வேந்தனின் வாயில் ரத்தம் வந்ததை பார்த்த மக்கள், தமிழ்வாணனும் பலவீனமானவன் இல்லை என்றும் அவனும் வீரன்தான் என்றும் தன்னை தூற்றிய வாயிலிருந்து போற்றுதல் பெற்ற போதே தமிழ்வாணன் வென்றுவிட்டோம் என்று எண்ணினான். அதன் பிறகு இருந்தால் பரவாயில்லை என்றுதான் தன்னால் முடியாத நிலையிலும் தனது சக்தியை எடுத்து வேந்தனை தாக்கினான். அந்த நேரத்தை பயன்படுத்திக் கொண்ட வேந்தன் தனது சக்தியை வைத்து தமிழ்வாணனை தாக்கி விழுக வைத்தான். அங்கு நடக்கும் சம்பவங்களை பார்த்த அரசபுரத்து பெரிய பொறுப்பில் இருக்கும் பெரியவர்கள் எல்லாம் வேந்தனின் சக்தியையும் தமிழ்வாணனின் தைரியத்தையும் பார்த்து வெகுவாக பாராட்டினார்கள். வேந்தனின் சக்தி அவர்களுக்கு தெரிந்த ஒன்றுதான். ஆனால் தமிழ்வாணன் இவ்வளவு தைரியமாக வேந்தனை எதிர்க்கும் அளவிற்கு சக்தியாற்றல் வைத்திருக்கிறான் என்பதுதான் அவர்களுக்கு ஆச்சரியமே. அரசபுரத்து பெரியவர்களுக்கு மிகவும் பெருமிதமாக இருந்தது என்னவென்றால், வேந்தனும் தமிழ்வாணனும் எவ்வளவுதான் சண்டை போட்டாலும் அரசபுரத்திற்கு ஒரு பிரச்சனை என்று வரும்போது அவர்களின் தந்தைகளான விஜயன் மற்றும் தமிழ்ச்செல்வன் போல இணைந்து பாதுகாப்பார்கள் என்று முழுமையாக நம்பினார்கள். வேந்தனும் தமிழ்வாணனும் தான் அரசபுரத்தை வருங்காலத்தில் பாதுகாக்கப் போகும் இரண்டு தூண்கள் என்று எண்ணினார்கள். இருப்பினும் இப்போது இரண்டு பாகமாக இருக்கிறது அரசபுரம் என்பதுதான் வருத்தமான விஷயமாகும். ஒரு பக்கம் விஜயன் அரசபுரத்தின் அதிகாரத்தின் மீது போதையில் இருக்கிறார். மறுபக்கம் அரசபுரத்தையும் மக்களையும் நல்வழியில் கொண்டு செல்ல வேண்டும் என்று தமிழ்ச்செல்வன் காத்துக் கொண்டிருக்கிறார்.
இதில் யார் கைக்கு அரசபுரம் செல்லும் என்பதே புதிர்தான். அதை எப்படி பிரச்சனை இல்லாமல் மாஸ்டரும் அவரது துணைவரும் முடிவெடுக்கப் போகிறார்கள் என்பதில்தான் அரசபுரம் மக்களின் வாழ்க்கையே இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அங்கு தமிழ்வாணன் விழுந்து கிடப்பதை பார்த்த விஜயனும் இளங்கோவனும் சத்தமிட்டு சிரித்துவிட்டு, இந்த தமிழ்வாணனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருந்தா என் பையன் கூட சண்டை போட வந்திருப்பானா? என்ன கேட்டா இவனுக்கு இப்ப கொடுத்திருக்க தண்டனையே கம்மிதான். இவனுக்கெல்லாம் மரணத்தை கொடுத்தாதான் மத்தவனுக்கு என் பையனை பார்த்தா பயம் வரும் என்று சத்தமிட்டு கத்தினார் விஜயன். அதை கேட்டு தமிழ்ச்செல்வன் முகம் வாடி போனது. அதை பார்த்த இளங்கோவன் ஏளனமாக சிரித்துவிட்டு, இதுக்குதான் சண்டை போடுறதுக்கு முன்னாடி யார் கூட சண்டை போடுறோன்னு பார்த்துட்டு சண்டை போடணும், இல்லனா இப்படிதான் மறக்க முடியாத மரணடி விழும் என்று ஏளனமாக கூறினார். அதை கேட்டு தமிழ்ச்செல்வனுக்கு கோபம் வந்தது. ஆனால் பேச விரும்பவில்லை. ஏனென்றால் தன் மகன் அங்கு என்னவானான் என்று கண்களில் நீர் பெருக நின்று கொண்டிருந்தார். அவர் ஏதும் பேசாமல் அமைதியாக தமிழ்வாணனை பார்த்து கொண்டிருந்தார். அப்போது வேந்தன் தமிழ்வாணனை பார்த்து, இதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன், என்கிட்ட சண்டை போடுறதுக்கு முன்னாடி பல வாட்டி யோசிச்சுட்டு வாடான்னு. நீ யோசிக்காம வந்ததால இப்ப பாத்தியா வாயில ரத்த வர எந்திரிக்க முடியாம கிடக்குற என்று கிண்டலாக கூறினான். அதை கேட்டதும் தமிழ்வாணன் அவனது இடத்திலிருந்து மெல்ல எழுந்து அப்படியே தரையில் அமர்ந்து விட்டு, பேசு வேந்தன் பேசு, இப்ப நீ என்ன ஜெயிச்சுட்ட, அதனால நீ பேசுவ. ஆனா இந்த அவமானத்தை நான் என் உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் மறக்கவே மாட்டேன்டா. ஒரு நாள் என் சக்தியால உன்னை ஜெயிப்பண்டா, அன்னைக்கு பாத்துக்கிறேன்டா என்று சவால் விட்டான். அதை கேட்டு வேந்தனுக்கு திடீரென்று மனது உறுத்தியது. இருப்பினும் அவன் அப்போது அதை பார்த்துக் கொள்ளலாம் என்று மனதில் எண்ணிக்கொண்டு தமிழ்வாணனை பார்த்து, நானும் அந்த நாளுக்காக காத்துட்டு இருக்கேன் தமிழே என்று ஏளனமாக கூறினான். வேந்தன் அதை சொல்லி முடித்ததும் அந்த பக்கம் இருந்து பயங்கரமான ஒரு சத்தம் கேட்டது. அதை கேட்டதும் அங்கிருந்த எக்ஸ்போர்ட்கள் வேந்தன், தமிழ்வாணன் மற்றும் அரசபுரத்தில் இருந்த அனைவரும் திரும்பி அங்கு பார்த்தார்கள். ஆதனும் புலிச்செல்வனும் சண்டை போட்டுக் கொண்டு அவர்கள் சக்தி வந்து ஒன்றுக்கொன்று மோதியதுதான் அந்த சத்தம். இந்த முறையும் ஆதன் புலிச்செல்வனின் சக்தியை முறியடித்து விட்டான். புலிச்செல்வன் சந்திரா அகாடமியின் 3வது சிறந்த வீரனாக இருந்தும் அவனால் ஆதனை சமாளிக்க முடியவில்லையே என்று அவனுக்கு மிகவும் அவமானமாக இருந்தது. அவனும் பல சக்திகளை எடுத்து ஆதனை தாக்கினான். அந்த சக்திகளை எல்லாம் ஆதன் தனது ஆற்றல் சக்தி வைத்து அடித்து துவம்சம் செய்தது. புலிச்செல்வன் கையில் ஒரு பெரிய வாள் இருந்தது. அவனதை வானத்தை நோக்கி உயர்த்தினான். அப்போது வானத்திலிருந்து ஒரு சக்தி வந்து அவனது வாளில் பட்டதும் அந்த வாள் மின்னுவதற்கு ஆரம்பித்தது. அதை பார்த்த ஆதனுக்கு இது என்ன சக்தியாக இருக்கும் என்று யோசித்துக் கொண்டிருந்தான். ஏனென்றால் புலிச்செல்வன் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு வீரன் என்பதில் அவனுக்கும் எந்த ஒரு ஐயமும் இல்லை. ஆதன் என்னதான் புலிச்செல்வன் தாக்குதலை தாங்கிக் கொண்டும் அவன் திருப்பி அடித்துக் கொண்டும் இருந்தாலும் புலிச்செல்வன் பலவீனமானவன் என்று ஆதனுக்கு எந்த ஒரு இடத்திலும் தெரியவில்லை. புலிச்செல்வன் சக்தியை பார்த்த ஆதன், தங்க நிறமான டிராகன் ஈட்டியே என்று கத்தினான். அப்போது ஆதன் கைக்கு ஒரு தங்க நிறமான டிராகன் வடிவில் இருக்கும் ஒரு ஈட்டி வந்தது. அதை பார்த்த புலிச்செல்வன் அவனது வாளை வைத்து ஆதனை நோக்கி தாக்கினான். அதிலிருந்து வந்த சக்தி கொடூரமான ஓநாயின் சத்தத்தை எழுப்பிக் கொண்டே வந்தது. அதை பார்த்த ஆதன் அவன் டிராகன் ஈட்டியை எடுத்து அதில் லைட் சக்தியை பயன்படுத்தி தாக்கினான். அந்த 2 சக்தியும் வந்து ஒன்றுக்கொன்று மோதியதும் அங்கு ஒரு மிகப்பெரிய சத்தம் ஏற்பட்டது. ஆனால் ஆதன் அவன் இடத்தில் அப்படியே நின்று கொண்டிருந்தான். மறுபக்கம் புலிச்செல்வன் தான் ஆதனின் சக்தி தாக்கத்தை தாங்க முடியாமல் 2 அடி பின்னால் சென்று நின்றான். அதை பார்த்த ஆதன் 2 அடி முன்னெடுத்து வைத்து நின்றான். அப்போது ஆதனின் கண்களிலிருந்து மேலும் 2 லைட் சக்தி புலிச்செல்வனை தாக்க சென்றது. அதை பார்த்த புலிச்செல்வன் அவனது வாளை வைத்து அந்த லைட் சக்தியை முறியடிக்க சுழற்றி கொண்டிருந்தான். அதை முறியடிக்க முடியுமா முடியாதா என்று அவனது மனதில் குழப்பமாக இருந்தது. புலிச்செல்வனுக்கு என்ன ஒரு ஆச்சரியம் என்றால், இதுவரை அவன் எல்லா வம்சத்து வாரியர் லெவல் வீரர்களையும் பார்த்திருக்கிறான். இருப்பினும் ஆதன் போல ஒரு வாரியர் லெவல் சக்தியில் இருக்கும் நபரையும் அவனது சக்தியையும் அவன் பார்த்ததே இல்லை. இருப்பினும் புலிச்செல்வன் அந்த 2 லைட் சக்தியும் முறியடித்து விட்டான். அதை பார்த்த ஆதன் ஒரு வரட்டு சிரிப்பு சிரித்தான். அடுத்த நிமிடம் ஆதன் அவனது தங்க நிறமான டிராகன் ஈட்டியை புலிச்செல்வனை நோக்கி எறிந்தான். அந்த ஈட்டி அவனை நோக்கி தாக்க செல்ல செல்ல டிராகனாக மாறியது. அதை பார்த்த அங்கிருந்த எக்ஸ்போர்ட்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். அதேபோல ரகசிய இடத்திற்கு வெளியே இருந்த மக்கள் மற்றும் அரசபுரத்தின் முக்கியமான பொறுப்பில் இருக்கும் பெரியவர்களும் மாஸ்டரின் துணைவரும் அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆதனின் ஈட்டி செல்லும் போது அந்த இடமே அதிர ஆரம்பித்தது. அதுபோல் 2 மாவீரர்கள் சண்டை போடும் போது அதில் வெற்றி அல்லது தோல்வி என்பது உடனே தெரிய வரும். ஆனால் இந்த போட்டி மிகவும் கொடூரமாக நடந்தேறிக் கொண்டிருந்தது. ஆதனும் சரி புலிச்செல்வனும் சரி இருவரும் அவர்களது முக்கியமான சக்திகள் அனைத்தையும் பயன்படுத்தி ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டார்கள். அதை பார்த்த அங்கிருந்த அனைத்து எக்ஸ்போர்ட்களுக்கும் அது மிகப்பெரிய விருந்தாக இருந்தது. ஆதனின் ஈட்டி புலிச்செல்வனுக்கு அருகில் வந்ததும் அதை அவன் அப்படியே அவனது சக்தியை வைத்து தடுத்து நிறுத்தினான். ஆனால் அவனால் அதை தாக்குப்பிடிக்க முடியாமல் பின்னால் சென்று கொண்டிருந்தான். ஏனென்றால் ஆதனின் சக்தி புலிச்செல்வனையே பின்னால் தள்ளிக் கொண்டிருக்கிறது.
இதேபோல ஆதன் இந்த சண்டையில் பலமுறை செய்திருந்தாலும் இந்த முறை புலிச்செல்வன் பின்னால் நகர்ந்து கொண்டே இருந்தான். புலிச்செல்வன் அந்த சக்தியும் தாக்குப்பிடிக்க முடியாமல் தடுமாறிக் கொண்டிருந்தான். அப்போது ஆதன் ஒரு சொடக்கு போட்டான். அந்த ஈட்டி அப்படியே மறைந்து விட்டது. அதன் பிறகு ஆதன் அவனது அடுத்த அட்டாக்கான உயிரெடுக்கும் ஈட்டி சக்தியின் முதல் லெவல் அட்டாக்கை எடுத்தான். அந்த ஈட்டி சாதாரணமாக தெரிந்தாலும் அந்த சக்தி சாதாரணமான ஈட்டியை விட 10 மடங்கு அதிக சக்தி வாய்ந்த ஒன்றாக இருந்தது. அந்த சக்தி ஆற்றல் இடம் அப்படியே நடுங்க ஆரம்பித்ததோடு விரிசல் விட ஆரம்பித்தது. அந்த ஈட்டி செல்ல செல்ல அதிலிருந்து பயங்கரமான லைட் சக்திகள் எல்லாம் வந்து கொண்டிருந்தது. அதை பார்த்த அங்கிருந்த எக்ஸ்போர்ட்கள் அனைவரும் ஆதனை குறைவாக எடை போட்டு விட்டோம் என்று மனம் வருந்திக் கொண்டிருந்தார்கள். ஆதன் ஏன் இந்த சக்தியை பயன்படுத்தினான் என்றால் அவன் இந்த சண்டையை விரைந்து முடிக்க முடிவு செய்ததுதான். அந்த ஈட்டி காற்றை விட வேகமாக புலிச்செல்வனை நோக்கி சென்றது. ஆதனின் அந்த ஈட்டி சக்தியை பார்க்கும்போது புலிச்செல்வனின் கண்களில் பயம் குடியேறியது. அந்த ஈட்டியை தடுத்து விடலாம் என்ற எண்ணம் கடுகளவும் புலிச்செல்வனுக்கு இல்லாமல் போனது. அந்த நேரத்தில் அவனுக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் அவன் எதுவும் செய்யாமல் பயந்து கொண்டிருந்தான். வேண்டாதன், என்னை கொல்லாத, என்னை விட்டு, நான் பண்ணது தப்புதான், மன்னிச்சிரு என்று புலிச்செல்வன் கூறிவிட்டு முட்டி போட்டு அமர்ந்தான். அதை பார்த்த அங்கிருந்த எக்ஸ்பர்ட்கள், இங்க என்னப்பா நடந்துகிட்டு இருக்கு? எக்ஸ்போர்ட் லெவல் புலிச்செல்வன் வாரியர் லெவல் ஆதன் கிட்ட முட்டி போட்டு மன்னிப்பு கேட்கிறான். இதெல்லாம் உண்மைதானா இல்ல பொய்யா என்று கேட்டான். அப்போது அவனுக்கு அருகில் இருந்த ஒரு எக்ஸ்பர்ட், ஏண்டா டே, அவன் கண்ணு முன்னாடி மண்டி போட்டு மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கான், இது உண்மையா பொய்யான்னு கேட்டுக்கிட்டு இருக்க? நம்ம தான் ஆதனை தப்பா இட போட்டுட்டோம், மத்தபடி ஆதெல்லாம் பலமான வீரன் தான். இந்த ஆதன் நம்ம பேச்சுக்கெல்லாம் பதில் சொல்லாம சிரிச்சுட்டே இருந்தப்பவே நினைச்சேன் இவங்கிட்ட ஏதோ விஷயம் இருக்குன்னு. அதத்தான் அவன் இந்த சண்டையில நிரூபிச்சுட்டான். இதுல இருந்து 2 விஷயம் தெளிவா தெரியுது. ஒண்ணு, எவனையும் அவன் உருவத்தை வச்சு முடிவு பண்ணக்கூடாது. 2வது, வீரனுக்கு வீரன் வந்துட்டே தான் இருப்பான். அதுதான் எல்லா உலகத்திலையும் நடக்கிற நியதியே என்று கூறினான். அதை கேட்டு அங்கிருந்த எக்ஸ்போர்ட்கள் அனைவரும் ஆமென்று தலையசைத்தார்கள். அதேபோல்தான் ரகசிய இடத்திற்கு வெளியே இருந்த மக்களும் அரசபுரத்தின் வீரர்களும் பேரதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது அதை பார்த்த ஆதன் ஒரு சொடக்கு போட்டான். அப்போது அந்த உயிரெடுக்கும் ஈட்டி சக்தியின் முதல் லெவல் ஈட்டி அப்படியே மறைந்து போனது. அதை பார்த்ததும் தான் புலிச்செல்வன் நிம்மதி பெருமூச்சு விட்டான். இருப்பினும் அடுத்த ஆதன் என்ன செய்ய போகிறான் என்று பார்த்து பயந்து கொண்டிருந்தான். ஆதன் 2 அடி புலிச்செல்வனை நோக்கி நடந்து சென்றான். அதை பார்த்த புலிச்செல்வன் தரையில் அமர்ந்தவாறே 2 அடி பின்னால் சென்றான். அப்போது ஆதன் புலிச்செல்வனை பார்த்து, இப்ப நீ என்ன சொன்ன? என்னை கொல்லாத, விட்டுன்னு தானே சொன்ன. இதை ஏன் நீ என்ன முதல்ல பார்த்தப்பவே உனக்கு தோணல? உன் சந்திரா அகாடமியை சேர்ந்த எத்தனை வீரர்களை என்ன நோக்கி அனுப்புன? அவனுங்க எவ்வளவு கொலவரியோட என்ன கொல்ல வந்தானுங்கன்னு உனக்கு தெரியாதா? அவனுங்க என்ன கொன்னா உன்கிட்ட நல்ல பேர் வாங்கலான்னு என்னை கொல்றதுக்கு அவங்களோட எல்லா பெரிய சக்தியும் பயன்படுத்தி பார்த்தாங்க. ஆனா அவங்க சக்தி என்ன எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா நான் என்னோட சக்தியில வலிமையா இருந்தேன். இப்ப சொல்லு, நீ பண்ணது சரியா தப்பா என்று கேட்டான். அதை கேட்டதும் புலிச்செல்வனுக்கு பக்கென்றானது. ஏனென்றால் இப்போது அவன் தப்பு என்று சொன்னால் அதை ஏன் செய்தான் என்று ஆதன் கேட்பானோ, அதனால் தன்னை கொன்று விடுவானோ என்று எண்ணினான். மறுபக்கம் சரி என்று சொன்னாலும் ஆதன் தன்னை கோபத்தில் கொன்று விடுவானோ என்று பயத்தில் அமர்ந்திருந்தான். புலிச்செல்வன் என்ன பதில் சொல்ல போகிறான்? ஆதன் என்ன முடிவெடுக்கப் போகிறான்? அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் விறுவிறுப்பான நிகழ்வுகள் என்ன?